Introducing the all-new Italiano range of pizza. Pizza Ultimo. Pizza Hut. முன்னாள் பிரதம நீதியரசர் கலாநிதி ஷிராணி பண்டாரநாயக்க தொடர்பில் பாராளுமன்ற தெரிவுக்குழுவின் தீர்மானம் அமுல்படுத்தப்படுவதை தவிர்க்குமாறு தீர்ப்பு வழங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தீர்ப்பை வலுவற்றதாக்குமாறு கோரி சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீடு 5 அடங்கிய நீதிபதிகள் குழு முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. நீதிபதிகளான சலீம் மர்சூக், T.A. ரத்நாயக்க, சத்யா ஹெட்டிகே, ஈவா வனசுந்தர மற்றும் மாரசிங்க ஆகியோர் முன்னிலையில் இந்த மேன்முறையீடு அழைக்கப்பட்டிருந்தது. தெரிவுக்குழுவில் அங்கத்தவர்களாக இருந்து பின்னர் அதிலிருந்து விலகிய பாராளுமன்ற உறுப்பினர்களான ஆர் சம்பந்தன் மற்றும் விஜித ஹேரத் ஆகியோர் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்த நகர்த்தல் பத்திரம் தொடர்பில் அவர்களின் சட்டத்தரணிகள் நீதிமன்றத்துக்கு விளக்கம் அளித்தனர். கடந்த ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்ட தீர்ப்பை ஆட்சேபித்து உயர்நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்வதற்காக சம்பந்தப்பட்ட 2 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அறிவிக்காமல் சட்டமா அதிபர் அனுமதி கோரியிருந்ததாக சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். அவர்களின் பிரசன்னமின்றி நிலையில் அந்த கோரிக்கையை ஆராய்ந்த உயர்நீதிமன்றம் மேன்முறையீட்டு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை ஆட்சேபித்து மேன்முறையீடு செய்வதற்கு அனுமதி வழங்கியிருப்பதாகவும் சட்டத்தரணிகள் குறிப்பிடுகின்றனர். இயற்கை நீதிக்கும் அங்கீகரிக்கப்பட்ட சட்டங்களுக்கும் முரணான வகையில் மேன்முறையீடு செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதால் அதனை வலுவற்றதாக்குமாறு சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்தனர். இது தொடர்பாக தனது தரப்பு வாதங்களை முன்வைத்த சட்டமா அதிபர் உயர்நீதிமன்றத்திடமிருந்து சட்ட ரீதியாகவே இந்த அனுமதி பெற்றுக் கொள்ளப்பட்டதாகவும் பிரதிவாதிகளுக்கு அது குறித்து சட்ட ரீதியாக அறிவித்தல் விடுத்ததாகவும் கூறினார். எவ்வாறாயினும் இந்த விடயம் தொடர்பில் இருதரப்பினரும் சுமார் 1.5 மணித்தியாலமாக வாதிட்டனர். இதனையடுத்து பார்லிமெண்ட் உறுப்பினர்கள் சார்பாக விளக்கம் அளிப்பதற்காக சட்டத்தரணிகளான JC வெலியமுன மற்றும் MA சுமந்திரன் ஆகியோருக்கு அனுமதி வழங்க உயர்நீதிமன்றம் தீர்மானித்தது.